பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒலிவமலையில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்தின் ஒரு பகுதி தான் இது. இந்த தோட்டத்தில் தான் இயேசு வந்து மிகுந்த பாரத்தோடு வியாகுலத்தோடு ஜெபித்தார். வேர்வை சிந்தி ஜெபித்தார், ரத்தம் சிந்தி ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். அப்போ 3 சீஷரை தனியாக அழைத்து கொண்டு போய் அங்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு 26:40 நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்பதாய். என்று உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே மகளே, நீ 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருந்து ஜெபிப்பியா? உன்னால ஜெபிக்க முடியாதா? என் கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டியான்னு ஏக்கத்தோட கேட்கிறா. இப்படி கூட ஆண்டவர் கேட்பாரா? நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எனக்கு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லாம் ஆண்டவர் தர்றாருல. அவருடைய உள்ளத்துல ஒரு பாரம் இருக்குது. என்ன தெரியுமா? அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், பாவத்தில் இருக்கிற மக்கள். இந்தியாவில் பாருங்க, கோடிக்கணக்கான பேர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே, விடுதலை அடையணுமே, அதுக்கு ஜெபம் தேவை. பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்க இந்த கெத்செமனே தோட்டத்தில் உலக மக்களின் ரட்சிப்புக்காகத்தான் இயேசு தரப்பில் நின்று ஜெபித்தார். உங்க தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, நாட்டுக்காக நீங்க 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமா? ஒரு நாளில் 1 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தையாவது கொடுக்க கூடாதா? அதுதான் சொல்லுகிற அதிகாலை எளிமை. முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. மக்களுக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க, பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக பாரம் கொண்டு ஜெபிங்க, இயேசுவோடு இணைந்து ஜெபிங்க. அப்போ உடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நாள் முதல் நானும் ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கலாமே. இல்லை, யோசித்து பாருங்க. உன் நேரத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார், உடைய ஜெபத்தை தான் கேட்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? இயேசுவே, 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து ஜெபிப்பியான்னு கேட்குறீங்க. நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேசம், என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட, மீட்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்க என் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாரத்தை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.